நம்ம எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஒர்க் பண்ணி ஒரு கட்டத்துக்கு பிசினஸ்க்கு வந்திருப்போம். பிசினஸ்க்குள்ள வரும்போது நமக்கு என்ன தோணிருக்கும் தெரியுமா? அப்பா, இவ்வளவு நாளா யாரையோ ஒருத்தர் கை நீட்டி பதில் சொல்லிட்டு இருந்தோம். இனிமே ஃப்ரீடமா இருக்கலாம், நம்ம நினைச்ச விஷயங்கள்லாம் செய்யலாம், நினைச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நினைச்ச சினிமாவுக்கு போகலாம், ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எல்லாம் யோசிச்சிருப்போம். ஆனா அதெல்லாம் இப்ப நடக்குதுன்றீங்க. பிசினஸ்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பிசினஸ்க்குள்ள வந்தா ஃப்ரீடமா இருக்கலாம்னு நினைச்சு வந்திருப்போம். ஆனா ஒர்க் பண்ணதோட பிரஷரும் லோடும் அதிகமா இருந்து ஏண்டா பிசினஸ்க்கு வந்தோம் அப்படின்னு நம்மள பல பேர் ஃபீல் பண்ணிருப்போம்ல. இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் இப்படி இருக்கிறது இல்ல. ஒரு சில பேர் ஃப்ரீயா இருக்கிறத பார்க்க முடியுது இல்ல. ஒரு சில பேர்ல சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் பீப்புள் அந்தந்த இடத்துல இருந்து நிறுவனத்தை தானா நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கம்பெனி ஓனர் செய்யறத பார்க்க முடியுது இல்ல. நம்மள எத்தனை பேருங்க நம்ம பிடிச்ச விஷயத்தை செய்ய முடியுது? நம்மள எத்தனை பேரு நம்ம குழந்தைங்களோட பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் அட்டெண்ட் பண்றோம்? நம்மள எத்தனை பேரு நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டா கூட்ட நேரத்துக்கு போக முடியுது? அப்ப ஃபேமிலிக்கோ எனக்கு பிடிச்ச விஷயத்துக்கோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத லெவல்ல தான் பெரும்பான்மையான எஸ்எம்இ ஓனர்ஸ் இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? பிசினஸ் நம்மள மட்டுமே நம்பி இருக்கிறதா. நம்மள மட்டுமே நம்பி இருக்கிற என்ன செய்யணும்? காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன செய்யறோம்? ஒரு நாளுடைய பெரும்பான்மையான நேரங்களை ருட்டீன் பஞ்சாயத்துக்கு தான் ஸ்பெண்ட் பண்றோம். இன்னைக்கு ஆபீஸ்க்கு யாரு வந்தா, யாரு வரல, யாரு லீவு, இன்னைக்கு ஆபீஸ்க்குள்ள போனீங்கனாலே இன்னைக்கு செக் வந்துச்சா, ஃபண்ட்ஸ் போடணுமா, ருட்டீன் கஸ்டமர்ட்ட இருந்து வர கம்ப்ளைண்ட் அப்படின்னு தினந்தோறும் நடக்கக்கூடிய ஆபரேஷன் சொல்லுவாங்கல்ல, ருட்டீனான விஷயங்கள்ல மட்டும்தான் நம்மளுடைய பெரும்பான்மையான நேரங்களை ஸ்பெண்ட் பண்றோம். ஃபியூச்சர்ல நிறுவனம் எங்க இருக்கும் அப்படிங்கிறதுக்கான நேரத்தை ஸ்பெண்ட் பண்றது இல்ல. எந்த நிறுவனம் சக்சஸ்ஃபுல்லான நிறுவனம்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க தெரியுங்களா? எந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஒரு நாளினுடைய 70% நேரத்தை 3 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நிறுவனம் எங்க இருக்கும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிக்காக ஒர்க் பண்றாரோ அந்த நிறுவனம் தான் வளர முடியும். யாரு ருட்டீன் ஆபரேஷன்ல மட்டும் இருக்காங்களோ அந்த நிறுவனம் ஒரு கட்டத்துக்கு மேல வளரவே முடியாது அப்படிங்கறதா நம்ம கிரேட் டாக்ஸ்ல ஆயிரக்கணக்கான நிறுவனங்களை பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டதுங்க. அந்த வகையில உங்க நிறுவனம் ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல போகணும். நீங்க இல்லாம கூட உங்க பிரசன்ஸ் இல்லாமலே உங்க நிறுவனம் நடக்கணும். உங்க பிரசன்ஸ் இல்லாமலே உங்க நிறுவனம் தொடர்ந்து வளரணும்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யணும். ஒரு முக்கியமான விஷயம் சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இன் பிளேஸ்ல இருக்கணும். எது சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்? சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்லாம் பெரிய கார்ப்பரேட்டுக்கு தான் வரும், நமக்கெல்லாம் வருமா? அதெல்லாம் இல்லைங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றீங்களா? ஒரு டீ கடை இருக்கு. ஒரு டீ கடையில ஒரு சில பேர் இந்த டீ கடையில குடிச்சா எனக்கு டீ பிடிக்குதுன்னு போய் குடிப்போம் இல்லையா? உதாரணத்துக்கு A2B இருக்கு. A2Bல நீங்க சென்னையில அண்ணா நகர்ல குடிச்சாலும் காபி அதே டேஸ்ட்ல இருக்கு, உளுந்தூர்பேட்டையில குடிச்சாலும் அதே டேஸ்ட்ல இருக்கு, திருநெல்வேலியில குடிச்சாலும் அதே டேஸ்ட்ல இருக்கு. எப்படி இது பாசிபிள்? அப்ப எல்லா இடத்துலயும் ஒரே டேஸ்ட் ஒரு நிறுவனத்தால கொடுக்க முடியுதுன்னா, ஒரு காஃபில ஒரு 150 ml காஃபினா அதுல 125 ml பால் இருக்கணும், 25 ml தண்ணி இருக்கணும், அதுல எவ்வளவு டிகாஷன் மிக்ஸ் பண்ணணும், எவ்வளவு சுகர் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இதுக்கு பேரு தான் சிஸ்டம். அப்ப உங்க நிறுவனத்துல ருட்டீனா நடக்கிற விஷயத்தை டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் சிஸ்டம். அப்ப என் நிறுவனத்துல சேல்ஸ்க்கு என்கொயரி வரும், வந்ததுன்னா நான் இந்த நோட்ல எழுதுவேன், இல்ல எக்ஸல் என்ட்ரி போடுவேன், இது போட்டதுக்கு அப்புறம் 30 நிமிஷத்துல கால் பண்ணுவேன், கால் பண்ணதுக்கு அப்புறம் ஃபீட்பேக் நோட் பண்ணுவேன், நெக்ஸ்ட் ஃபாலோ அப் டேட் போடுவேன், ஒரு கஸ்டமருக்கு கொட்டேஷன் கொடுக்கிறதுக்கு என்கொயரி வந்ததுல 1 டேல கொடுப்பேன், ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா 3 மணி நேரத்துல டெலிவரி பண்ணுவேன். வாட் எவர் இட் இஸ், என்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இல்ல பண்ணிட்டு இருக்கீங்களோ இதை டாக்குமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தட் இஸ் கால்ட் சிஸ்டம். அப்ப டாக்குமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது வேற ஒரு சேலஞ்ச் வரும், திரும்ப சிஸ்டமை கரெக்ட் பண்ணுங்க. அப்ப சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்ங்கிறது MNC-க்கான மட்டும் இல்ல. நம்ம தெருமுனையில இருக்கிற ஒரு டீ கடையில ஒரு மாஸ்டர் தினமும் ஒரே டேஸ்ட்ல டீ போடுவார், படிச்சலாம் இருக்க மாட்டார். there is a system in place. அப்ப உங்க நிறுவனம் ஆட்டோ பைலட் மோட்ல போகணும். நீங்க இல்லாமலே நிறுவனம் நடக்கணும். உங்க கவனம் ருட்டீன் ஆபரேஷன்ல இல்லாம நீங்க நிறுவனம் ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்க இருக்கும் அப்படின்னு தொலைநோக்கு பார்வையோடு உங்க இலக்கை அடையறதுக்கான ஸ்ட்ராட்டஜில, அதுக்கான லேர்ன் பண்றதுல, அதுக்கான பீப்புள் கூட நெட்வொர்க்கிங் பண்றதுல உங்க நேரத்தை செலவு பண்ணணும் அப்படின்னா ரொட்டீன் ஆபரேஷனுக்கு சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் இன் பிளேஸ் இருந்தா தான் பண்ண முடியும். நம்ம கிரேட் ஒர்க்ஸ் மூலமா எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு எப்படி ஒரு நிறுவனத்துல உங்க இலக்கை அடையறதுக்கு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்றோமோ அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமா உங்க இலக்கை அடைவதற்கான சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் செட் பண்ணி அந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் மானிட்டர் பண்ணி தப்பு நடந்தா உங்க நாலேஜுக்கு வர மாதிரி சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ்ல எம்ப்ளாயிஸ் ட்ரெயின் பண்ற ஒரு சர்வீஸையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும். இது மூலமா சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் செட் பண்ணது மூலமா நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் ஆட்டோ பைலட் மோட்ல ரன் பண்ணி அந்த நிறுவனத்துடைய உரிமையாளர் அவர் விரும்பின விஷயங்களை செய்யறாரு அப்படிங்கறத கண்கூடா உணர்ந்திருக்கும்.